என்னல இது ஏதோ கோயில் உண்டியிலிருந்து திருடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டானா? இல்ல 10, 20, 50, 100ன்னு கிடக்கு. என்ன இப்பெல்லாம் எனக்கு வியாபாரம் ரொம்ப கம்மியோ தெரியலையா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏன் நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன். எனக்கு என்ன காசு பணம் கொடுத்தா ஏதாவது உதவி செய்ய போகுதியா? ஐயா, ஒரு பேச்சு கேட்கறதாயா. பஞ்சாயத்துல நடந்ததை பத்தி கேள்விப்பட்டேன். சம்மு அவரோட தங்கச்சிய மேலதாளத்தோட சாரட்டு வண்டியில வச்சு அழைச்சிட்டு போனாரமே. அவன் ஒரு வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன். அவனோட செயல போய் நீ எதுக்கு ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன பெரிய பிரசிடென்ட் அவன்? உன் வீட்டுல இப்படிதான் கட்டி கொடுத்த பொண்ண வாழா வெட்டியா கூட்டிட்டு போயிடுவியா நீ? அது எப்படிங்க? கஷ்டமோ நஷ்டமோ பொண்ணு பிடிச்சவங்க கூட தானே வாழணும். இந்த விளக்கென்ன கட்டி கொடுத்த பொண்ணு மேலதாளத்தோட பிறந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. இப்படி இருந்தா ஊரு விளங்குமா? அடுத்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஆக்கங்கட்ட பயலுக்குள்ள நீ ஓட்டு போடுவியா? நான் ஓட்டு போட மாட்டேன்யா, கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன். அப்படி சொல்லுடியே. அங்க பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி தெம்ப தென்னாட்ட சுத்துறான்னு. வணக்கம் சம்புவா. வாங்க மாறிட்டமே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். தீபாவளி எப்படி வச்சு? நல்லபடியா போச்சு. நல்லா வச்சா? சந்தோஷம். அண்ணி எல்லாம் கேட்டதா சொல்லுங்க. சரி சம்புவா, நான் கிளம்புறேன். இவன் எல்லாம் ஒரு பிரசிடென்ட். அங்க பாத்தியா, வீட்டு தங்கச்சிகளே இவனால ஒழுங்கா வாழ வைக்க தெரியல. இவன் போய் நம்ம அன்றாயர் பாண்டி இவங்க எல்லாம் எப்படிதான் வெளியே சுத்துறாங்களோ. கூட பாரு, 6 நிக்காண்டு நம்ம கொட்டாம்பட்டி சாணியே நிக்க. அப்படியே அந்த கூட்டு கலவாணியும் தான் கூட நிக்குது. ஏதோ ஒண்ணு ஓதி விடுறானுல. நீ என்கிட்ட வந்து கேட்டீல, போய் இதே கேள்வி அவன்கிட்ட கேப்பியா நீ? ஐயா, நான் கேக்குறேன். கேட்க போறேன். நம்ம போறான் பெரிய மதுரை வீரன். அண்ணே, அந்த மேஸ்திரி கிட்ட அவங்க 2 பேரும் ஏதோ ஏத்தி விட்டு அனுப்புறாங்கனே நம்ம கிட்ட. வரட்டும் பேசிட்டு இருக்கீங்க. ஜம்மு, இது உனக்கே நியாயமா இருக்கா? கட்டி கொடுத்த பொண்ண வாழ்ந்தது போதுன்னு மேலதாளம் வச்சு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டியாமே. பாவம் ஐயா வருத்தப்படுதாவுல. எந்த ஐயா? அந்த ஐயா வருத்தப்படுதா? பாத்தியாளா வெட்டிகளே, முதல்ல கண்ணீர் விடுதுன்ட்டு ஆடு அழுதுச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. அந்த நொய்ய என்ன செஞ்சாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அது தெரியாம தான் வந்து பேசிட்டியா? இல்லை, அந்த பிட் நோட்டீஸ் எடுத்து இருக்கு நீட்ல, வாங்கி படிச்சு பாரு. அப்புறம் தெரியும் உங்க ஐயாவுடைய யோகிதை என்னன்னு. என்னலே இன்னும் இதை வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்கியா நீ? தேவைப்படும்ல. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி 2 கட்டு வண்டியில இருக்கு. அன்னைக்கு அடிச்சோமே பிளக்ஸ், அதுவும் வீட்ல தான் இருக்கு. அது பத்தாததுக்கு 10 கட்டு வச்சிருக்கிறோம். இத படி. நல்லா படிச்சு பாருங்க, அந்த ஆளு போயிச்சு தெரியும். என்னலே இதை விடவே மாட்டான் போல இருக்க. இதை எப்படி தடுக்கிறது? அட பாவி, பெரிய மனுஷன் நினைச்சேன். மருமகளை மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சு கொள்ள பாத்துருக்கான். அவனை சும்மா விடலாமா? மனுஷனாவன். அது இங்க சொல்லாதிய, போய் உங்க நொய்யா கிட்ட சொல்லுங்க. என்னலே ஸ்பீடா இவன். இல்ல என்ன பாத்துக்கிட்டு குடு. கொடுக்கணே, என்னங்க குடு அவங்களுக்கு. வாங்கி நல்லா படிங்க. யோ சவுந்தரபாண்டி, என்ன அது? என்ன இப்பதான் நீ வரும்போது இனி ஐயா ஐயான்னு கூப்பிட்டு இப்ப என்னவோ யோங்கிற? யோ, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? வாழ வந்த மருமகளை சீம தண்ணி ஊத்தி கொளுத்த பாத்திருக்க மனுஷனையா நீ எல்லாம்? இவன் சொல்லுதெல்லாம் நீ நம்பாதல. இவன் பொய்யா நல்லா அச்சடிச்சு ஊர் பூரா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. கொடுமைக்கார மாமோய், வீடியோ ஆதாரம் வேற இருக்குது எங்க கிட்ட. உமக்கு மட்டும் காட்டவா?
இல்ல நம்ம ஊரு லோக்கல் கேபிள் டிவி காரங்கிட்ட கொடுத்து ஊரெல்லாம் போட்டு காட்ட சொல்லவா? யோ சௌந்தரபாண்டி, நீ எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரியா நடந்திருக்க? வாழ வந்த மருமகளை அண்ணனை ஊத்தி கொடுத்த பாத்திருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? அண்ணாச்சி அண்ணாச்சி கேள்வி கேட்டா ஓடுறான். அந்த ஆளு செஞ்சது அநியாயம் தான். இருந்தாலும் அந்த புள்ள வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. உன் தங்கச்சி இசைக்கு அந்த முத்துப்பாண்டியவே திருத்திருச்சுல, அது மாமனாரை திருத்துற வரைக்கும் விட்டுருக்க வேணாமா? என்ன மேஸ்திரி, அந்த வீட்டுல இருக்கிற எல்லா எருமாடியும் திருத்தறதுக்கு தான் எங்க அம்மா என் இசைக்கிய பெத்து போட்டு போனாவளா? பேசுறிய பேச்சு இதுவே உன் வீட்டுல உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி சீமெண்ண தண்ணிய ஊத்தி ஒருத்தன் கொளுத்த பார்த்தான்டா, ஏமா நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதமா, அவங்கள திருத்துற வழிய போருமான்னு சொல்லுவியா? அது எப்படி முடியும்? பின்ன பெத்த பொண்ணாச்சே. உன் பொண்ணுக்குனா ஒரு நியாயம், ஊராம் பொண்ணுக்குனா வேற ஒரு நியாயமா? ஒழுங்கா போயிடு. வெட்டுகளே கால்ல இருந்து சாப்பிடாம இருக்கான், உன் கொடவலிய கடிச்சு துப்பிட போதான். சண்முகம் சொல்றது சரிதாங்க. நான் கேட்கேன், ஒரு பொண்ணை நம்ம வளர்த்து ஆளாக்கி புருஷன் வீட்டுக்கு எது கட்டி கொடுக்கும்? அவ போய் அங்க சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்ட்டு தானே. அங்க போய் அவனுங்க கொடுமைப்படுத்தினா அதை நம்ம இங்க உட்காந்து வேடி பார்க்கணுமா என்ன? ஏன் அவங்க கொடுமை அனுபவிக்கிறதுக்கா நம்ம புருஷனுக்கு கட்டி கொடுக்கும்? பாருங்க, என் தங்கச்சி இப்படிதான், என் பாதுகாப்புலதான் அவ இருப்பா. நான் ஒன்னும் அவன் புருஷனோட எல்லாம் சேர்ந்து வாழ வேண்டாம்னு சொல்லலையே. அவங்களுக்கு புருஷங்களுக்கு ஆசையா இருந்தா வந்து எங்க வீட்லயே என் தங்கச்சிகளோட வாழட்டும், அதுக்கு யாரும் தடை போடலையே. இந்த மாதிரி எல்லாருமே இருந்துட்டா ஊர் உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க நிம்மதியா வாழுவாங்க. இப்படிதான் வாழணும், அது மாதிரி யோசிங்க. நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன், நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க.